அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் வக்கர பெயர்ச்சி பலன்கள். இந்த வக்கர காலத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள், எந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா இயல்பாகவே துலாம்ங்கிறவங்க ஒரு தராஸ். உங்களுடைய நோக்கம், கொள்கை இது எல்லாமே எதிர்காலத்தில் நம்ம எந்த வழியில் நம்ம சாதித்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வரணுமோ அதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் துலாம் ராசி. உங்களுடைய ராசியில் பார்த்தோம்னா சனி பகவான் உச்ச நிலையில் அடைஞ்சிருப்பார். அது மட்டும் கிடையாது, சுக்கிரன் அதாவது ஒருத்தருடைய சுகம், யோகம், செல்வாக்கு எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் அதாவது ஆட்சி அடைஞ்சிருப்பார். அப்போது குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், சரிங்களா? அதே சமயம் 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 6க்குரியவரும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா 8ஆம் இடம். அப்போ 3ஆம் அதிபதி அதாவது மறைவு ஸ்தானாதிபதி, 6ஆம் இடம்ங்கிறது சத்ரு ஸ்தானாதிபதி. அப்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்கு? நம்மளுடைய சந்தோஷத்தை அடமானம் வச்ச மாதிரி ஆகிருக்கும். நம்மளுடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்க கையில் கொடுத்த மாதிரி ஆகிருக்கும். எது நம்ம சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த வாழ்க்கையை இழந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருந்ததுனால பல விதங்கள் குரு நன்மையைத்தான் செய்வார், மாற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய ராசிக்கு சில பாதகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மன கஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த குரு பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். எப்போ? டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வக்ரகதி, அதாவது அதிசார பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்திலிருந்து 11ஆம் அதாவது 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த வக்ரகாலம் கிட்டத்தட்ட 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்ரகதியில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த காலகட்டம் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அதாவது இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலம் தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நோய் நொடி, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, நம்ம உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை, முயற்சிக்கு தகுந்த ஒரு சந்தோஷம் இல்லை. ஆக மொத்தத்தில் எல்லாமே நம்ம போராடுறோம், கிடைச்சிரும் நினைக்கிறோம், கிடைக்கிற மாதிரியே வருது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படி தான் போயிட்டுருக்குது. இது வரைக்குமே பாடுபட்டம், பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குன்னு முயற்சி எடுத்த முழுசாக தீர்த்த முடிஞ்சுதா? தீர்க்க முடியல. அதே சமயத்தில் இடமாற்றங்கள் பண்ணியிருந்தாலும் மாறுதல் கிடைச்சதா? கண்டிப்பாக இல்லை. இப்படி பல விதத்தில் ஒரு மன உளைச்சல்களை அடைஞ்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர காலம் உங்களுடைய ராசி ஜென்மத்தை பார்க்குதுங்க. ஏன்னா குரு நல்லவராக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, அது 9ஆம் பாவகத்தில் இருந்ததுனால நம்மளுடைய நிம்மதி, சந்தோஷம் சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பாதகங்கள் ஏற்படப்பட்ட காலகட்டங்கள் மாற்றங்கள் ஆகி வக்ரகதியில் இருக்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது உங்கள் ஜென்மத்தில் பார்வை 5ஆம் பார்வையை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு அதாவது ஒரு உற்சாகம் கண்டிப்பாக உண்டாக்கும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் உற்சாகத்தை நாம் செயல்படுறோம், ஆனால் நமக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, நமக்கு எதுவுமே சரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கல அப்படிங்கிற நிலை மாறி நமக்கு ஓகே இது ரெடியாயிருச்சு, இது சரியாயிருச்சு அப்படின்னு. சிலர்லாம் பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையை கூட குடும்பத்தில் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆச்சுங்களா? அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல, நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆக மொத்தத்தில் காலம் தள்ளி போகுது, நேரங்கள் வேஸ்ட் ஆகுது. ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு நாம் டெய்லி ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சிலருக்கு பார்த்தோம்னா அந்த வேலையை கூட செய்ய முடியாத சூழ்நிலை, வீட்டில் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கும். படிப்பு இருக்கும், சிந்தனை இருக்கும், திறமை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்த முடியல. வாழ்க்கையே பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி போகுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில்
அதாவது இது சரி இருந்தால் அது சரியில்லை, அது சரி இருந்தால் இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்குறோம். இந்த சந்திப்புகளுக்கு எப்போ தான் வந்து இந்த கஷ்டங்கள் போகும்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த வக்ர காலம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வாழ்க்கை சார்ந்த விஷயம், திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில காலகட்டத்திலலாம் பார்த்தா இது ரெடி ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு, கல்யாணம் இந்த மாதம் பண்ணிடலாம்னு நினச்சிருப்பீங்க. நெருங்கி வந்தது திடீர்னு வேலைக்கு போயிருக்கும். சில விஷயமெல்லாம் எல்லாம் தேடி வரும், கரெக்டாக வரும், சரியாக இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு பார்த்தோம்னா, நல்லா வந்தது பார்த்தோம்னா, திடீர்னு பார்த்தோம்னா அது பிடிக்கலை, நடக்கலை, அப்படியே வந்து அது தள்ளி தள்ளியே போயிட்டுருக்கும். ஆனால் நமக்கு ஒன்று பிடிக்கும், சரிங்களா? அது வரவே வராது. நல்லா இருந்ததை பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். இப்படி ஜாதகம் சரி இருந்தால் பொருத்தம் இல்லை, பொருத்தம் நல்லா இருந்தால் வந்து குடும்பத்தில் பிடிக்கல, குடும்பத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கல, இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலான ஒரு பயிற்சி தான் குரு வக்ர பயிற்சி. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு. சுப விசேஷங்கள்னால் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது. ஏன்னா குரு பகவான் கரெக்டாக சொந்த வீட்டை பார்க்குது, சரிங்களா? என்ன 3ஆம் இடத்தையே பார்க்குது. அப்போது உங்களுக்கு 3ஆம் இடம் என்ன, அதாவது தனுசு ஆச்சுங்களா? அப்போது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால, அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில், சரிங்களா, இது நடந்துரும் கிடைச்சிரும்னு நினச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, கிடைக்காமல் போச்சுல்ல. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் வந்து எதுக்காக பாடுபட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அது வேலையிலேயே கொண்டு நீங்கள் பாடுபட்டுருந்தோம், நான் அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கும், சரிங்களா? அங்கே ஒரு டென்ஷனாக இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் பார்த்தோம்னா அந்நிய தேச பிரயாணம், வெளிநாடு, வெளி வர்த்தகம், வெளியூரில் போய் நல்லா வேலை செஞ்சுட்ருப்போம். அங்கே பார்த்தா வந்த இடத்துல பார்த்தா ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்னப்பா இந்த பிரச்சனைகள், அங்கே தான் கஷ்டப்பட்டு வந்தோம்னா இங்கே அதை விட மோசமாக இருக்குது, என்னவோ எல்லாம் இருந்து அப்படியே மன நிம்மதி இழந்து சுமந்துட்டுருக்குறோமே, இதெல்லாம் வந்து சரியாக எப்போ தான் உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது, மாதிரி கஷ்டப்பட முடியல, பாடுபட முடியல. அதாவது என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, மனசு சரியில்லை, மனசு வந்து என்ன பறி கொடுத்த மாதிரி போயிட்டுருக்கு, இழந்த மாதிரி ஆகிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் ஆகும். இன்னும் சொல்ல போனோம்னா கொஞ்சம் வயதானவர்கள், அதாவது ஒரு 60, 55, 60, 65 இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்ப பாரங்கள், சுமைப்புகள் எல்லாமே சுமந்து நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டோம், ஊருக்காக வாழ்ந்தோம், கூட பிறந்தவங்களுக்காக வாழ்ந்தோம், எல்லாருக்குமே எல்லாமே நல்லது பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ பேரை சொன்னால், நம்ம பெற்றவங்களுடைய பேரை சொன்னால், நம்ம தாத்தா பேர் சொன்னால் கூட ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் அப்படி வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி பார்த்தா நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு அதையெல்லாம் சரிப்படுத்த முடியுமான்ட்டு நீங்கள் பாடுபட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு உண்டான காலத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. காலங்கள் தான் போயிட்டு இருந்ததை தவிர அந்த சந்தர்ப்பங்கள் சரியாக அமையலை. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே பெரும் ஒரு மாற்றங்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லாமல் தாமதமாகிட்டே போயிட்டுருக்கும், சரிங்களா? அதாவது மருத்துவம் பார்த்தோம், வைத்தியம் பார்த்தோம், எதுவும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதாவது நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த வருத்தங்கள் இல்லாமல் போக்கி ஒரு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த குரு அருள் கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும், சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது என்ன, நம்மளுடைய ராசி, அதாவது சந்திரன் மதியை வச்சு நம்ம சொல்கிறோம். விதி அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னம், அது உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும், சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தசா புத்தி, இந்த வயசில் எந்த தசா புத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் படுறதுக்கு எல்லா கோயிலுக்கு போகிறோம், பரிவர்த்தனை பண்ணோம், சாமி கும்பிடுறோம், வழிபாடு செய்கிறோம், ஆனால் மாற்றங்கள் வரலையே, அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய லக்னத்தில் ஏதாவது முடக்கு கேந்திர கிரகங்கள் ஏதாவது இருக்கா, அது எந்த கோயிலுக்கு போகிறது, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த ஆலயங்களுக்கு போய் பரிகாரங்களோ இல்லை தெய்வ வழிபாடுகளோ செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? இப்போ நல்ல காலம் எப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி காலம் அற்புதமான பொன்னான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.